தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் அந்த கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் முக்கிய முகமாகவும் அறியப்படக்கூடியவர் சிடி நிர்மல்குமார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கி வெற்றி பெற்ற சிடிஆர் நிர்மல்குமார் தமிழகத்தின் மிக முக்கியமான துறைகளில் ஒன்றான மின்சாரத்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். முதலில் விஜயின் அமைச்சரவையில் அமைச்சராக பொறுப்பேற்ற 9 பேரில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சிடிஆர் நிர்மல்குமார் யார், இவரது முழு பின்னணி என்ன என்பதை பற்றி விரிவா பார்க்கலாம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை பூர்வீகமாக கொண்டவர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள். இவர் ஒரு பன்முக கல்வியாளர். சென்னை RMK பொறியியல் கல்லூரியில் கணினி அறிவியல் படித்தவர். பிறகு பெங்களூரு சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றுள்ளார். அதனை அடுத்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் MA கிரிமினாலஜி மற்றும் காவல்துறை நிர்வாகம் படித்தவர். தொழில்நுட்பம், சட்டம் மற்றும் நிர்வாகம் என 3லும் புலமை பெற்றவர்தான் சிடிஆர் நிர்மல்குமார். இவரது அரசியல் பயணத்தில் முக்கியமான ஒன்று 2019இல் பாஜகவில் இணைந்து பாஜகவின் IT விங் தலைவராக செயல்பட்டது. அப்போது பல்வேறு சர்ச்சைகளையும் சிடிஆர் நிர்மல்குமார் சந்தித்துள்ளார். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மகள் குறித்து தவறான தகவல்களை பரப்பியதும் அதில் ஒன்று. பாஜகவுடன் இணைந்து செயல்பட்டு வந்த சிடிஆர் நிர்மல்குமார் RSS அமைப்பினருடனும் நெருக்கமாக செயலாற்றியிருக்கிறார். தமிழக பாஜகவின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக வலைதள பிரிவின் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றினார். குறிப்பாக தமிழக பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாநில தலைவராக 2019 முதல் 2023 வரை 4 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். அந்த சமயத்தில் திமுக அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்ததன் மூலமும் சமூக வலைதளங்களில் கட்சி ரீதியான விவாதங்களை முன்னெடுத்ததன் மூலமும் தமிழக அளவில் நன்கு அறியப்பட்ட முகமாக மாறினார். சமூக வலைதளத்தில் பாஜகவை பயங்கர ஆக்டிவாக வைத்திருந்தார். திமுக ஆட்சி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்தார் சிடிஆர் நிர்மல்குமார். அப்படி பாஜகவுடன் பயணித்து வந்தவர் மாநில தலைமையுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமா கட்சியில் இருந்து விலகும் சூழ்நிலை ஏற்பட்டது. 2023ஆம் ஆண்டில் அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவில் இணைந்த பின்னர் அப்போது பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையை 420 மலை மனநலம் குன்றியவர் என்றெல்லாம் பேசி பரபரப்பை கிளப்பியிருந்தார். அதிமுகவிலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2 ஆண்டுகளே பயணித்தார். 2025ஆம் ஆண்டு விசிகாவில் இருந்து விலகி ஆதவர்ஜனா தாவேகாவில் இணைந்தார். அப்போது சிடிஆர் நிர்மல்குமாரும் அவருடன் தாவேகாவில் இணைந்து கொண்டார். ஏற்கனவே விஜய்க்கு இணையதளத்தில் ஆதரவாளர்கள் அதிகம். ஆதவ் அர்ஜுனாவும் தனது வாய்ஸ் ஆப் காமன் தகவல் தொழில்நுட்ப அணியுடன் தாவேகாவில் இணைந்தார். அவருடன் நிர்மல்குமாரும் இணைந்தது தாவேகாவிற்கு பலத்தை அதிகரித்தது. தாவேகாவின் அசுர வெற்றிக்கு களத்தில் இருந்த அதிருப்தி மட்டுமின்றி இணையத்தில் கிடைத்த மிகப்பெரிய ஆதரவும் முக்கிய காரணம். இதற்கிடையில் இவர் தாவேகாவின் இணை பொதுச் செயலாளர் பொறுப்பு இவருக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு அந்த கட்சியின் முக்கிய தலைவராகவும் உருவெடுத்தார். பிறகு விஜயின் உள்வட்டத்திற்குள் இடம்பெற்றார் சிடிஆர் நிர்மல்குமார். நிர்மல்குமார் ஒரு தேர்ந்த அரசியல் விமர்சகராகவும் தரவு ஆய்வாளராகவும் பார்க்கப்படுகிறார். இவரது அரசியல் வருகை தாவேகாவிற்கு பல வகைகளில் உதவியது என்று சொல்லலாம். கட்சியின் IT விங்கை வலுப்படுத்தி இளைஞர்களை கவர்வதில் முக்கிய பங்காற்றியிருக்கிறார். சிடிஆர் நிர்மல்குமாருக்கு வந்த வேகத்தில் IT விங்கின் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. தேர்தல் காலத்தில் கட்சியின் கொள்கைகளை சமூக வலைதளங்கள் வாயிலாக இளம் தலைமுறையினரிடம் கொண்டு சேர்த்ததில் இவரது பங்கு மிக முக்கியமானது. விஜய் கட்சி தொடங்கியதும் ஏராளமான பெண்கள், இளைஞர்கள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். உறுப்பினர்களின் எண்ணிக்கை சில நாட்களில் 50 லட்சத்தை கடந்தது. கட்டுப்பாடற்ற காட்டாற்று வெள்ளம் போல் இருந்த தாவேகா தொண்டர்களை தனது சோசியல் மீடியா மூலம் ஒழுங்குபடுத்தினார் சிடிஆர் நிர்மல்குமார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவின் வெற்றிக்கு தேவையான கள ஆய்வுகள் மற்றும் டிஜிட்டல் உத்திகளை வகுத்ததில் இவருக்கு பங்குண்டு. விஜயிடம் கள நிலவரம் குறித்து நெருங்கி பேசுபவர்களில் இவரும் ஒருவர். மதுரை மண்ணின் மைந்தனான இவர் தாவேகாவில் முக்கிய நபராக விளங்கி வருகிறார். இவர் மதுரையில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் என கூறப்பட்டு வந்த நிலையில் திருப்பரங்குன்றத்தை குறிவைத்தார்.
திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் தாவேகா தலைவர் விஜய் வாய் திறக்காத நிலையில் இவரே செய்தியாளர்களை சந்தித்து வந்தார். அப்போது இது திமுக மற்றும் பாஜகவின் நாடகம் என்றும் கூட விமர்சித்திருந்தார். திருப்பரங்குன்றம் தொகுதியை இந்தியாவே உற்று பார்த்தது. திமுக, அதிமுக இங்கு நேரடியாக போட்டியிட்டது. திருப்பரங்குன்றம் தீப விளக்கு வழக்கு சமீபத்தில் உச்சமடைந்த நிலையில் இந்த சிக்கலான சூழ்நிலையில் அதிகம் கவனிக்கப்பட்ட தொகுதியில் இரு பெரும் திராவிட கட்சிகளையும் சிடிஆர் நிர்மல்குமார் வீழ்த்தினார். இந்த தேர்தலில் நிர்மல்குமார் 1,14,316 வாக்குகளை பெற்றார். திமுகவின் கிருத்திகா தங்கபாண்டியை தோற்கடித்து சுமார் 41,553 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் சிடிஆர் நிர்மல்குமார். கடந்த முறை எம்எல்ஏவாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான ராஜன் செல்லப்பா 49,865 வாக்குகளை பெற்று 3வது இடத்தையே பெற்றிருந்தார். தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள நிலையில் விஜயின் அமைச்சரவையில் சிடிஆர் நிர்மல்குமாருக்கு மின்சாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட தாவேகா தலைவர் விஜய் தன் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாக கோப்புகளில் கையெழுத்திட்டார். வீடுகளுக்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம் என்பதை முதல் கையெழுத்தாக நிறைவேற்றியிருக்கிறார். தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் மின்சார வாரியத்தின் செயல்பாடுகள் மற்றும் மின்தடை தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் மற்றும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். மேலும் தமிழக மின்சாரத்துறை ரூபாய் 2.5 லட்சம் கோடி கடனில் உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். மின்தடையை சீரமைக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் சில இடங்களில் ஏற்படக்கூடிய மின்தடைகளுக்கு தனி நபர்களும் காரணம் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். மின்சாரத்துறையில் நடைபெறும் முறைகேடுகளை தடுத்து வாரியத்தை மீண்டும் லாபகரமான நிலைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.